ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வந்திருப்பாங்க. 2 ரவுடிங்க அருவாளோட சாமுண்டீஸ்வரியை வெட்டுறதுக்காக வருவாங்க. அதை பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாமுண்டீஸ்வரி கிட்ட ரவுடிங்க கையில் அருவாள் வச்சுருக்காங்க, வா நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அங்கே இருக்க ரவுடிங்களை பார்த்து ஷூட் பண்ணுவாங்க. ரவுடிங்களும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அங்கேருந்து ஓடுற மாதிரி ஓடுவாங்க. அதுக்குள்ளேயும் இன்னொரு ரவுடி பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கையில் இருக்க கண்ணை வந்து கீழே விழற மாதிரி ஒரு கட்டையை தூக்கி வீசி அடிப்பாங்க. கண்ணும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும். அந்த ரவுடி சாமுண்டீஸ்வரியை கத்தியால் குத்துறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. நடுவில் சின்ன ராஜா பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த ரவுடியை தடுக்கிறதுக்காக போவாங்க. ஆனால் அவர் பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ரவுடி சாமுண்டீஸ்வரியை கத்தியால் குத்த போகும்போது ஒரு கை வந்து பிடிக்கும். அது யாருங்க? நம்ம கார்த்திக் தான். அவர் வந்து தடுத்துட்டு அந்த ரவுடிங்களை அடித்து அங்கேருந்து போட விடுவாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரி கார்த்திக் மேலே இன்னும் மரியாதை அதிகமாகிடும். எப்படியாச்சும் இவனை நம்ம கையில் வச்சுக்கணும், ஏன்னா இவன் ரொம்ப வீரமாக இருக்கிறான், எல்லாரையுமே எதிர்த்து சண்டை போடுறான். இவன் மட்டும் நம்ம கூட இருந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுவும் இவன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது. இவனை நம்ம அடிமையாக வச்சுக்கணும். என்ன பண்ணுறது, இவனை எப்படியாச்சும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணுமேன்னு வந்து கார்த்திக்கிட்ட போயிட்டு பேசுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால உங்கள் வீட்டுக்கு நான் வேலைக்கு வரேன் அப்படின்வாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.